ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சாதா புடவை வந்து நிறைய பேருக்கு ஃப்ளீட் பத்துறதில்ல. ப்ளவுஸ் கட் பண்ணால் அவங்க ப்ளவுஸும் தைக்காமல் என்ன பண்ணிடுறாங்க, சும்மா போட்டு வச்சுருக்காங்க. அது உள் சைடு வச்சு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ நல்லா ஃப்ளீட்டாக இருக்குங்க. லீனாக இருக்கிறவங்களா இருந்தால் தேவைப்படாது. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களா இருந்தால் அதை உள் சைடு டைலர்கிட்ட கொடுத்து உள் சைடு அடிக்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புடவை நல்லா ஃப்ளீட் வரும். நல்லா சுற்றுறதுக்கு பாருங்கள். இப்போ நான் அடிச்சிருக்கிறதுல உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து முந்தான சைடில் இருந்துச்சுங்க. முந்தான சைடு வந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணி இந்தாண்ட உள் சைடு வர மாதிரி அடிச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு சேர்ந்து வருது இல்லைங்களா, 1/2 மீட்டருக்கு மேலே இருக்குது. சேர்ந்து வரும்போது நமக்கு கொசுவும் இதில் ஒரு 2 ஃப்ளீட் சேர்ந்து வரும் உங்களுக்கு பிடிக்கும்போது. அதனால் குண்டாக இருக்கிறவங்களா இருந்தால் உள் சைடு வச்சு அடிச்சிட்டிங்கன்னா ஓகே. உள் சைடு வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொரு புடவையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த புடவைக்கும் முந்தான சைடு தான் ப்ளவுஸ் இருந்துச்சு. அதை கட் பண்ணி நான் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் மட்டும் வெட்டியிருக்கேன் கைக்கு வைக்கிறதுக்காக வேண்டி. மீதியை உள் சைடு வச்சு அடிச்சிட்டேன். கைக்கு நம்ம புல்வாயில் மேலேயே இந்த பீஸை வச்சு கைக்கு மட்டும் வச்சு அடிக்கிறதுக்காக, டிசைனுக்காகவோ இதுக்கோ அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மீதி இதிலேயே வச்சு அடிச்சிருக்கேன். இந்த சாரீ வந்து வேறு மாதிரிங்க. ப்ளவுஸ் வந்து உள் பக்கமே தான் வந்துச்சு ரன்னிங்கில். அதனால் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி அப்படியே ஓர அடிச்சிட்டேன். இது உள் சைடு இருந்ததுனால இந்த மாதிரி நிறைய புடவைகளுக்கு இந்த மாதிரி வராது. முந்தான சைடில் தான் வரும். நம்ம கட் பண்ணி எடுத்து உள் சைடு வச்சு ஜாயின் பண்ணணும். இது வந்து முந்தான, இது வந்து உள் சைடு. இதில் ரன்னிங்காக அப்படியே உள் சைடு கொடுத்ததுனால நமக்கு ஈஸியாக போச்சு. இங்கே ஜாயிண்ட் அடிக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவையான அளவுக்கு டிசைனுக்காக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே ஓர அடிச்சிட்டேன். நிறைய பேர் கட் பண்ணி சும்மா தான் போட்டிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். இது ஒரு ஃப்ளீட் சேர்ந்து வரும் உங்களுக்கு இதுலேயே இருந்தாலாவது. சிலர் லைனிங் போட்டு டபுள் சார்ஜ் கூலி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பீஸில் எடுத்து தைச்சிக்கிறாங்க. அந்த பீஸ் பிட்டு வேஸ்ட்டாக போகுது. அதுக்காக சொல்கிறேன். அது ஏதாவது டிசைனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க டெய்லருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாரியிலேயே இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஃப்ளீட் சேர்ந்து வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு புடவை பத்தலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி முந்தான சைடு இருந்தால் கட் பண்ணி உள் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரும். எல்லா புடவையும் உள் சைடு வராது. நிறைய புடவையும் முந்தான சைடில் தான் வரும். அந்த ப்ளவுஸ் பிட்டை டெய்லர் ஷாப்பில் கொடுத்து உள் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, பண்ணி கொடுப்பாங்க. உள் பக்கம் ஜாயின் பண்ணி கொடுங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா ஃப்ளீட் வருங்க. இதே மாதிரி நான் பட்டு சாரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி அடித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.